உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள ரூவா காற்றாக, சுவாச காற்றாக ஆண்டவர் நமக்குள்ள அனுப்பினபடினாலே நாம் உயிரடைந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சுவாச காற்று நமக்குள்ள இருக்கிறபடினால தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். கவனிங்க, எப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, தேவனை ஏற்றுக்கொண்டீர்களோ, ரட்சிக்கப்பட்டீர்களோ, ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, அப்போது ஆண்டவர் உங்களை உயரத்தில் வைக்கிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உமையா.